ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கிருபையாக இன்னும் ஒரு நாளை கொடுத்து உங்களை சந்திக்கும்படியாக அவர் வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லங்களையும் வந்தடையும்படியாக நீங்கள் வழி கொடுத்ததுக்காக எங்களை நீர் வரவேற்றதுக்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹோப் டிவியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவரும் பரிசுத்த வாழ்க்கையும் இதுதான் இந்த நாளின் தலைப்பாய் இருக்கிறது. ஆவியானவர் மூலமாக தான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு பிரேயர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் பரிசுத்தர். உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. தேவன் பரிசுத்தர். ஆகவே அவர் தம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாயிருக்கும்படி விரும்புகிறார். நாம் எவ்வாறு பரிசுத்தமாக இருக்க முடியும்? நாம் பரிசுத்தத்தை பெற பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு நமக்கு உதவ முடியும்? தேவனுடைய பரிசுத்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 3 முறை சேனைகளின் தேவன் கர்த்தர் பரிசுத்தர். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் தூய்மையானவரும் பரிபூர்ணம் உள்ளவரும் நீதி உள்ளவரும் நல்லவரும் தீமையை வெறுக்கிறவருமாயிருக்கிறார். தேவனுடைய முழுமையான அதிகாரமும் ஞானமும் நன்மை செய்ய விரும்பும் அவருடைய குணத்தாலே ஆளப்படுகிறது. அவருடைய பரிசுத்தம் அதை நிறைவேற்றுகிறது. தேவனுடைய முழுமையான அதிகாரம் ஞானம் நன்மை செய்ய விரும்பும் அவருடைய குணத்தாலே ஆளப்படுகிறது. அவருடைய பரிசுத்தம் அதை நிறைவேற்றுகிறது. எவ்வளோ அருமையான ஒரு கருத்து பாருங்களேன். சில முக்கியமான காரியங்களுக்கு கவனம் செலுத்த அழைக்கும்படியாக சில வேதாகம ஆசிரியர்கள் சில வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி உள்ளார்கள். உதாரணமாக, முக்கியமான தொடர்களை கூறும் முன் இயேசு இவ்வாறு கூறியுள்ளார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். எருசலேமே எருசலேமே, நான் எத்தனையோ முறை உன்னை கூப்பிட மனதாயிருந்தேன், உன்னை அணைத்து கொள்ள மனம் திரும்ப உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, நீ ஏற்றுக்கொள்ளாமே போயிட்டேன்னு சொல்கிறார்.
இயேசு இன்னொரு முறை சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே. 2 முறை தொடர்ந்து சொன்னார்கள். தேவ தூதர்கள் பரிசுத்தர் என்னும் வார்த்தையை 3 முறை கூறினார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனுடைய குணத்தின் உள்ளார்ந்த பரிசுத்தத்தை அது வலியுறுத்துகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை தரிசிக்க பரிசுத்தமாக இருப்பது அவசியமானதென்று என்றால் அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் முதலில் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் தினமும் இயேசுவை போன்று இருக்கிறது. ஜெபத்திலும் வேத வார்த்தையின் மூலமாக தேவனோடு ஒன்றாக கலந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் அந்த பரிசுத்தத்தை அடைய முடியும். கிறிஸ்துவனுடைய குணத்தின் அழகை நாம் சிந்தனை செய்வதின் விளைவே பரிசுத்தமாகும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தெய்வீக பரிசுத்தம் தேவனுடைய உள்ளார்ந்த குணமாகும். நம்முடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையின் முடிவு வரை செல்லக்கூடிய ஒரு செயல்முறையாகும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிப்பதாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பின்பு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கும் தமது வேலையை நம்மில் துவக்குகிறார். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய பாவத்தன்மையோடு பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் போராடுகிறது. எவ்வாறு நாம் ஆவிக்குரிய நடக்கையில் நடந்து கொண்டு நம்முடைய சொந்த பாவமான ஆசைகளை திருப்திப்படுத்துவதை நிறுத்த முடியும்? ஆவியானவர் வரும்பொழுது பாவியானவர் மனம் திரும்ப வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 நாம் பரிசுத்த ஆவி நம்முடைய மனதில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் திருப்திப்படுத்த முடியாது. அதை நாம் விட்டு ஓய்ந்து விடுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நம்மை அல்ல இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். விசுவாசம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நிபந்தனை என்று சொல்லியும் நாம் படித்தோம். நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஜெயமான வாழ்க்கை வாழ அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தம், இதை அடைவதற்கான விதிகள் என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஹோலி லிவிங்? ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியுமாயும் நன்மையாயும் இருக்கிறது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிவது? தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தினால்தான் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய குணத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிவது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலம் நான் அதை செய்கிறேன். ஏனென்றால் கற்பனைகள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது.
எவ்வளவு கோர்வையாக ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கற்பனை என்ன? ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அது பரிசுத்தம். தேவன் யார்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர். கற்பனை என்ன? அது நீதியானது. ரோமர் 7:12 அதை வாசிக்கிறோம். தேவன் யார்? அவர் நீதி உள்ளவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. கற்பனை என்ன? நன்மையானது கற்பனை. ரோமர் 7:12 அதை வாசிக்கிறோம். தேவன் யார்? சங்கீதம் 25:8 தேவன் நல்லவர் என்பதை சொல்லப்படுகிறது. கற்பனை என்ன? கற்பனை அன்பானது என்று சொல்லி ரோமர் 13:10 வாசிக்கிறோம். தேவன் யார்? தேவன் அன்பானவர் என்று சொல்லி 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 15 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் மாற்றப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துவதே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதாகும். இதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 நாம் தெரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குணத்தை மாற்றுகிறார்? எவ்வாறு மாற்றுகிறார்? தேவனோடு ஐக்கியமாகும் பழக்கங்களை நம்மில் கொண்டு வருகிறார். முதலாவதாக ஜெபத்தின் மூலமாகவும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாகவும் அவருடைய சத்தியத்தை கேட்க நேரம் ஒதுக்கும்படி நம்மை வழிநடத்துகிறார். அந்த பழக்கங்களை நம்மை பாவத்தை வெறுக்கும்படியாகவும் தேவனை நேசிக்கும்படியாகவும் நடத்தும் ஒரு குணத்தை நம்மில் உருவாக்குகிறது. நம்மை மாற்றுகிற அந்த செயல் பரிசுத்த ஆவியினுடைய செயல் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய முயற்சியும் விருப்பமும் அதற்கு அவசியம். அது அவருடைய வேலை, நம்முடையதல்ல. அவரே நிறைவேற்றுகிறார். பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியினுடைய வேலையை குறித்து நாம் அதிகமாய் படித்து கொண்டிருக்கிறோம். வேதம் அதிகமாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி இருந்தால்தான் பரிசுத்த வாழ்க்கையும் வாழ முடியும். அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் முடியாது, பரலோகம்தான் உதவி செய்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் நான் சொல்ல வருகிறேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு காரியத்தை மறுபடியுமாய் சொல்லுவோம் என்று சொன்னால் வேதத்தின்படி அதனுடைய முக்கியத்துவத்தை அது சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே என்று சொல்லியும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தினுடைய உதவி நிச்சயமாய் தேவைப்படுகிறது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான விருப்பத்தையும் செய்கையையும் ஆண்டவர்தான் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய எண்ணத்திலும் உதிக்க செய்து வளர செய்து நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. வசனத்தை நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மால் பரிசுத்தமாக்க முடியாது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவன் நம்மை சுத்தப்படுத்துவதற்கு அவர் ஆச்சரியமாக காரியங்களை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படியாக அவருக்குள் இருக்க முடியும், அவர் நம்மை எப்படி நடத்துவார் என்பதை நாம் இங்கே வாசித்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடியை பாருங்கள். அந்த கண்ணாடி பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும். நம்முடைய முகத்தை பார்க்கிறோம். அந்த முகத்தில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணாடி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? அந்த கண்ணாடி சொல்கிறதன்படி அந்த முகத்தை சரிப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷம் வருகிறது. வேதம் ஒரு கண்ணாடியை போல, நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடியை போல, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கண்ணாடியை போல. அதை வெளிப்படுத்தும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது, ஆவியானவர் நம்முடைய எண்ணத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் கிரியை செய்வார். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிப்போம். அப்படி முயற்சிக்கும் பொழுது பரலோகம் நமக்கு உதவி செய்கிறது. நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியமானது என்றால், அந்த பரிசுத்தத்தை பெறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் எப்பொழுதுமே கிரியை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தெய்வீக பரிசுத்தம் தேவனுடைய உள்ளார்ந்த குணமாகும். ஒரு நபரை குறித்து ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொன்னால், நம்ம இவர் நல்லவர் என்று சொல்லுவோம், ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லுவோம், இல்லைனா இவர் அன்பானவர் என்று சொல்லுவோம். தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாடத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி தெய்வீக பரிசுத்தம் தேவனுடைய உள்ளார்ந்த குணமாகும். நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை செல்லக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. அதை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனோடு ஐக்கியமாகும் பழக்கங்களை இந்த நாள் தொடங்கி நாம் செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு என்ன செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிதாவானவர் நமக்கு செய்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். திடீரென்று நாம் நம்பி நேசித்து பிரயாசப்பட்ட பழக்கங்களை நாம் வெறுப்பதற்கு கடினமான காரியம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதை விடுவதற்கு கடினமான காரியம். நம்ம நினைக்கலாம், நான் தான் இந்த பழக்கத்துக்குள்ளே போனேன், நானே இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும்னு சொல்லி நினைக்கலாம். புகைப்பது, மதுபானம், போதை பொருட்களை பயன்படுத்துவது, போதை ஊசி போடுவது, தவறான படங்களை பார்த்து அதில் அடிமையாகுவது, விபச்சாரத்துக்குள்ளாக அடிமையாவது, இது எல்லாமே நாம் ஒரு நாள் இடம் கொடுத்து போயிருப்போம். ஆனால் ஒரு நாளில் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுது வரவே முடியாது. அங்குதான் ஆவியானவர் நம்மிலே உதவி செய்ய வாசமாக இருக்கிறார், பிரயாசப்படுகிறார், வருகிறார். நீங்கள் மனம் திரும்ப தயாராக இருந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய அடிமை பழக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனோடு ஐக்கியமாகும் பழக்கங்களை நம்மிலே கொண்டு வருவது அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஜெபம் செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இதன் மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாராவது உங்கள்கிட்ட பைபிள் கொடுத்தாங்கன்னா அதை வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவலாக இருந்தால் தான் பைபிள் படிக்கணும் கிடையாது. உங்களால் எழுத படிக்க தெரிஞ்சிச்சுன்னா பைபிள் படிங்க.
அப்படி எழுத படிக்க தெரியல, யாரையாவது வாசிக்க சொல்லி நீங்கள் கேளுங்க. வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நாம் வேதம் வாசித்து ஜெபம் செய்து தேவனோடு ஐக்கியமாக்கும் பழக்கங்களை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நமக்கு கவர்ச்சியாக இருந்த ஒரு காரியம் வெறுப்பை கொண்டு விடுவதற்காக ஆவியானவர் கிரியை செய்து அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். நம்முடைய சரீரம் பலனுள்ளதாய் மாறும். நம்முடைய எண்ணங்களும் சரீரமும் சரியாகும் பொழுது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இந்த சரீரம் மாறும். நீங்கள் விடுதலை பெற்று, நீங்கள் சுகம் பெற்று, மற்றவர்களை சிறப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். தேவ தூதர்களை வைத்து இந்த ஊழியத்தை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். ஆனால் பாவத்திலே விழுந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனிதனை, பாவத்திலே விழுந்து ரட்சிப்பை அடைந்த மனிதனை வைத்துதான் சுவிசேஷத்தை நிறைவேற்ற அவர் பிரயாசப்படுகிறார். முத்தூதன் சத்தியத்தை பார்க்கும்பொழுது கூட அப்படிதான் ஆண்டவர் தூதை உடைய தூதவனை கொண்டு மனிதனை வைத்து இன்னொரு மனிதனை இயேசுவை நடத்தும்படியாக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உன்ட்ட கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் நீங்கள் தவறு செய்யும் பொழுது நிறைய நண்பர்களோடு இந்த உலகம் உங்களுக்கு காட்சியளிக்கும். கெட்டகுமாரன் கதையை பார்க்கும் பொழுது அவன் கையில் இருக்கிற எல்லா காசும் செலவழிந்த பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. பன்றியின் உணவு கூட அவனுக்கு கிடைக்காது இருக்கும் பொழுது அப்பாவின் அன்பை நினைத்து பார்த்து நான் அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லி நினைச்சான். ஆவியானவர் கிரியை செய்தார், அவனுக்கு தைரியத்தையும் கொடுத்தார். அவன் நடந்து வரான். தூரத்தில் அப்பா பார்த்து ஓடி வந்து கட்டி அணைத்து, என் மகன் மரித்தான், இப்பொழுது வந்திருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து படைத்தாங்க. கிருபை நிறைந்த ஆண்டவரே, அந்த ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான நம்பிக்கை எங்களுடைய எல்லா நேயர்களுக்கும் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் பரிசுத்தமாய் ஆகும்படியாக எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், எல்லா இல்லங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை இன்னொரு நண்பரிடத்தில் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நீங்களும் டிஜிட்டல் மிஷினரியாய் மாறுகிறீர்கள். அந்த ஊழியத்தை செய்ய தேவன் உங்களை பக்குவப்படுத்துவாராக. ஆமேன்.